சரி, உங்கள் யாவருக்கும் என்னுடைய தேவனுடைய நாமத்தினால தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல எனது அன்பு தம்பி ஜான் டேனியல் பிரகாஷ் அவர்களுக்கும் பிரதர் ஜான் பிரின்ஸ் அவர்களுக்கும் அதை ஏற்பாடு செய்து எல்லாத்தையும் வாய்க்கு பண்ணாங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது. தேவனுடைய திட்டம் இல்லாமல் இந்த காரியங்கள் நடப்பதில்லை. பல வருடங்களாக நான் வெளிநாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தேன். சவுதி அரேபியாவில் நான் வேலை பார்த்தேன். இப்போ நான் ரட்சிக்கப்படலை. என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி. சவுதிலேயே தவறான காரியங்கள், அதாவது லிக்கர்லாம் டிஸ்டில் பண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தவன். ஆனால் நான் அபுதாபிக்கு 1989 வந்ததுல இருந்து ரட்சிக்கப்பட்டு அங்கேயே பைபிள் ஸ்டடி ஆரம்பித்து அநேக குரூப்புகள் ஃபார்ம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். துபாயில் ஷார்ஜாங்கிற இடத்துல இருந்தேன். அபுதாபிலேயே 3-4 ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். இப்படி தேவன் அந்த இடங்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்ய முடியாத கர்த்தர் கிருபை செய்து 2022 ஆண்டுல இருந்து இந்தியாவில் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்க கிருபை செய்திருக்கிறார். அநேகர் வருவாங்க. என்னுடைய இப்போ நான் எல்லா திங்கட்கிழமையும் இங்கிலீஷ்ல எடுக்கிறேன். இந்திய நேரத்துல 7:30 to 8:30 மணி வரை. வெள்ளிக்கிழமையில 7:30 to 8:30 இந்திய நேரத்துல 7:30 to 8:30 மணி வரை தமிழ்ல எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் நிறைய எடுத்திருக்கிறேன். நீங்க என்னுடைய யூடியூப்ல எல்லாம் இருக்குது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம், லூக்கா, அப்போஸ்தலர் நடபடிகள், இப்ப எபிரேய புத்தகம் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த நாள்ல உங்களை எல்லாரும் நீங்க எல்லாம் வேலை செய்துட்டு வந்திருக்கிறீங்க, டயர்டா இருப்பீங்க. உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நேரம் நான் ஸ்டடிக்குள்ளாக கடந்து செல்லுகிறேன். ஆனா நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாது. அதனால இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. அழைத்த அன்பான சகோதரர்களுமே இந்த சுவிசேஷம் எப்படியாவது கடந்து செல்லணும், என் பிள்ளைகளெல்லாம் தெய்வ பிள்ளைகளாய் மாறணுங்கிற வாஞ்சையில தான் எல்லாரையும் அழைத்திருக்கிறாங்க. வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நம்ம இலவசமாய் கொடுக்க வேண்டும். இந்த ஊழியத்தை நான் அதான் செய்து கொண்டிருக்கிறேன். இங்க ஒரு சபையிலும் இணைந்து எனக்கு முடிந்த மட்டும் நான் உங்களுக்கு சேர்ந்த ஊழியங்களை செய்கிறேன். தொடர்ந்து நான் பிரதர்கிட்ட இருந்து உங்க பெயர்கள்லாம் வாங்கி ஜெபிப்பதற்காக உங்க பெயர்கள்லாம் வாங்கி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் முக்கியமா இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். எடுத்து முடிச்சு இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த நோட்ஸ் நீங்க பார்த்து திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணலாம். இந்த நாள்ல நான் இந்த பைபிள் ஸ்டடியினுடைய இதோட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன்னா, பரிசுத்த வேதாகமும் சிங்கப்பூர் தமிழர்கள் வேத பாடம்னு கொடுத்திருக்கிறேன். கீழே நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய மீட்டிங் ஐடி இதுல இருக்குது. இதே ஐடி தான் எல்லாம். நான் வெள்ளிக்கிழமையும் யூஸ் பண்றேன், திங்கக்கிழமையும் யூஸ் பண்றேன். திங்கக்கிழமை ஆங்கிலத்துல இருக்கு. உங்க கூட யாராவது ஆங்கிலம் தெரிந்த சைனீஸ் இந்த மாதிரி ஆங்கில பைபிள் ஸ்டடிக்கு வர விரும்புறாங்கன்னா நீங்க இன்வைட் பண்ணலாம். இதே லிங்க் எல்லாமே இதுதான். இந்திய நேரம் 7:30 மணி. இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு, இப்போ உங்களுக்கு 9:30னா அங்க உள்ள நேரத்துக்கு 10 மணிக்கு ஆரம்பிப்பேன். நீங்க வரக்கூடியவங்க வரலாம். நிறைய பேர்கிட்ட பைபிளை பற்றி கேட்கும் பொழுது பைபிள்ல எத்தனை புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. பைபிள்ல சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட கேட்டா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு பைபிள்ல எத்தனை புத்தகங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு சின்ன ஒரு இது மூலம் காட்ட விரும்புகிறேன். இது ஆங்கிலத்துல இருக்கு, தப்பா எடுத்துக்கிட்டாங்க, நான் புரியும் உங்களுக்கு. இங்க ஓல்டு டெஸ்டமெண்ட்னு எழுதியிருக்கேன். OLD 3 எழுத்து இருக்குது. 1, 2, 3. அது மாதிரி டெஸ்டமெண்ட் பாத்தீங்கன்னா 1, 2, 3. ஒரு நிமிஷம், இதுல ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, 3 மிஸ் ஆகுது. ஓகே, சீங்க பாருங்க, டெஸ்டமெண்ட் பாருங்க. இந்த இடத்துல டெஸ்டமெண்ட்ல TESTAMENT 9 எழுத்து இருக்கு. இங்க 3 எழுத்து, இங்க 9 எழுத்து. அப்போ 39 ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸ்.
இந்த 3ஐயும் 9ஐயும் பெருக்குனா 3 9 27 புதிய ஏற்பாடு புத்தகங்கள். இல்ல உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். 3 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 3 3 9 39. 3ஐயும் 9ஐயும் பெருக்குனா 27. 27 புதிய ஏற்பாடு புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு புத்தகங்கள். சரி, இதை எழுதியது யார்? 2 தீமோத்தேயு 3 16 17 நல்ல கவனிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. வேத வசனங்கள் உபதேசிக்கும் அவங்களை, அவைகள் கடிந்து கொள்ளும், சீர்திருத்தும், நீதியை படிப்பிக்கும், இவைகளுக்கு பிரயோஜனம். இன்னும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, you will become a matured man. அதான் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த வேத வசனத்தை தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற வரும் சகோதரனே. நீங்க ஒரு வித்தியாசமான மனிதனாய் பார்க்கப்படுவீர்கள். நீங்க ஒரு தேர்ந்த மனுஷனா இருப்பீங்க. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவன். அதாவது தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார் நல்ல காரியம் செய்வதற்கு. அதான் சிம்பிளா. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபதேசிக்கும். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கற்றுத்தரும், நீ எப்படி நடக்கணும். நீங்க தப்பு செய்யும் பொழுது வசனம் என்ன சொல்லுமா? நீ செய்யாதடா, அது தப்பு. சீர்திருத்தம். அப்புறம் நீதியை படிக்கும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும். அப்படின்னா என்ன? நீ தப்பு செய்யும் பொழுது ஆவியானவர் சொல்வார், டேய் 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 நீ செய்யாத, இதுதான் நீதி, நீதியை செய். முதல் வேலை அதான் செய்வாரு. பாவம் செய்வியா? நீ பாவம் செய்யாதடா, நீ பாவம் செய்யாத, நீதி செய். நீ கேட்கலாம், அப்படி நான் நீதி செய்தா நியாய தீர்ப்புல நீ பரலோகம் போவ. அப்ப இந்த பைபிள் ஸ்டடியில நீங்க பங்கெடுக்கிறதுனால சகோதரனே, உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இது நிமித்தம் உங்களுடைய கம்பெனிக்கே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. அதை மறந்து போகாதங்க. நீ தேறினவனா மாறிடுவீங்க, நற்செய்தியை செய்யறவனா மாறுவீங்க. இந்த பைபிள்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு அவனை தூக்கி ஒரு குழியில போட்டாங்க, பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்புறம் அவனை விலைக்கு கொடுத்துட்டாங்க, அடிமையா போனா ஜெயில போட்டாங்க. ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவனுக்கு பயந்து நடக்கும். அவங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து நடக்கும். நீங்களும் நானும் இந்த வசனங்களை வாசிக்கும் தோறும் நாம ஒரு சாதாரண வேலை செய்யலாம் சகோதரனை. ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மையான இடத்துல. அவன் தெரியுமா, அந்த யோசேப்பு எகிப்து முழுமைக்கும் பார்வோனுக்கு அடுத்த அதிபதியாக தேவன் மாற்ற. நம்ம வேதத்துல சும்மா ஒண்ணு எல்லாம் எழுதி கொடுக்கல. நாம தேறினவர்களாய் மாறணும், நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறணும். இப்போ நீங்க கடைக்கு போனீங்கன்னா ஒரு டிவி வாங்குவீங்கன்னு வைங்களேன். இந்த டிவி வாங்கும் பொழுது, டிவி வாங்கினாலோ எதனாலோ பழைய அந்த பொருட்கள்லாம் வாங்கும் பொழுது கூட அப்படின்னா இப்பெல்லாம் இதுல வருது, மொபைல்ல ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்குக்கு பேர் என்ன தெரியுமா? ஆப்ரேட்டிங் மேனுவல். அது எப்படி பயன்படுத்துவதுன்னு ஒரு புக் இருக்கும். பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வாங்கும் போது ஒரு புக்கு கொடுப்பாங்க. அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஆப்ரேட்டிங் மேனுவல்.
ஒரு டிவியை கனெக்ட் பண்ணணும் அல்லது ஒரு ஏசியை இது பண்ணணும்னா அதுக்கு கூட ஒன்று பேப்பர் இருக்கும் அல்லது புக் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் தந்திருப்பது இந்த ஆபரேட்டிங் மேன். இது ஒரு நாள் நீங்க மறந்து போக கூடாது. யோசேப்ப பாருங்க, அங்க போய் ராஜாவாக்கு. தானியேலு 15 வயசு பையன். இந்த 15 வயசு பையனை கழுத்துல விலங்கு போட்டு அடிமையாக சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன. பாபிலோன் கொண்டு போன இடத்துல என்ன ஆகி போச்சு தெரியுமா? ராஜாவுக்கு சொப்பனம் வந்துச்சு, அர்த்தம் தெரியல. இவன் சொப்பனம் சொன்னான். அவனை என்ன செய்தாங்க? நீங்க பாருங்க, பைபிள்ல பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மரபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மரபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய ராஜா, உலகத்திலே பெரிய ராஜா, அன்னைக்கு பெரிய எம்பையர். உங்க கம்பெனியில உள்ள ஓனர் சொல்லணும், உங்க இயேசுதான் தெய்வம். ஏன்னா நீ அவ்வளவு உண்மையும் உத்தமமா இருக்க, உங்க வாழ்க்கை மாறணும். இந்த பைபிள் ஸ்டடி நான் அதுக்குதான் என்னுடைய வாஞ்சை. உங்க வாழ்க்கை மாத்திரம் இல்ல சகோதரனே சகோதரியே, உங்க சந்ததியே தேவன் மாற்றும். உங்க சந்ததி பிள்ளைகள் ஆசீர்வாத. நீங்க உங்க குடும்பம் இந்தியாவில இருக்கலாம், ஆனா குடும்பங்களை தேவன் மகிமைப்படுத்தும். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, இவன் சிறைப்பட்டு வந்த ஒரு அடிமை. தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான ஆசிரியரை நியமித்தார். மாத்திரல்ல, தானியேல் ராஜாட்ட சொன்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்களையும் பெரிய போஸ்ட்ல கொடுங்கன்னு அவனுக்கும் பெரிய போஸ்ட். இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, அவங்க யாரு முதலிடம் கொடுப்பாங்க? சிங்கப்பூர் ஆளுகளுக்கு தான் முதலிடம், அப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கு. எந்த இடங்கள்ல மத்திய கிழக்கு நாடுகள்லயும் அப்படித்தான். அப்போ பாபிலோன்ல இருக்கும் பொழுது பாபிலோன் ஜனங்களுக்கு தான் அவங்கள ஞானிகளுக்கும் அங்குள்ள பிரதானவங்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு மேல அந்த அடிமையை கொண்டு வைத்தான்னா காரணம், அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். மறந்துடக்கூடாது அது. அவன் தேவனுக்கு பயந்து நடந்தபடியினால தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினார். கொஞ்சம் இருங்க. சோ அப்ப நாம தேவ வசனங்களை வாசிக்கும் பொழுது எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். அடுத்தது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், நல்ல கவனிச்சுக்க, கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. நீங்க இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது பிரதர், நீங்க பாக்கியவான்கள், 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது இதுல. வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும், 3ஆவதாக கை கொள்ளுகிறவர்களும். இதுல நீங்க செய்துகிட்டு இருக்க இப்ப என்ன செய்றீங்க தெரியுமா? 2வது கேட்கிறவர்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய காரியங்கள் நமக்கு நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது எல்லாமே புரியாது, எல்லாருக்கும் எல்லாம் புரியாது. உங்களுக்கு ஒரு இது சொல்லித்தரேன், வாசிக்கிட்டே இருங்க, புரியறதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா வேத வசனம் நீங்க வாசிக்க வாசிக்க வாசிக்கதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். நல்லா கவனிச்சுக்காங்க. இப்ப கேட்கறதுனா ஒருத்தர் கீழே உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி கேட்கறீங்க, நீங்க வசனங்களை வாசிக்கிறோம், இப்ப ஸ்டடியில உட்கார்ந்து கேட்கறீங்க பாத்தீங்களா? இப்ப நான் ரெவலேஷன் நீங்க சாதாரணமா வாசித்தா உங்களுக்கு புரியாது, தானியேல் வாசித்தா புரியாது.
அதனாலதான் நம்ம பைபிள் ஸ்டடின்னு வைத்திருக்கிறோம். இப்பெல்லாம் நம்மள பயங்கரமான இதுகள்லாம் ஓடுது, அது வேற கதை. ஆனா நீங்க இந்த குரூப்ல வந்து சேர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் உங்களை இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கேட்கிறவர்களும் அடுத்தது நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா நாம சத்துரு நம்மளை விழுங்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளை கேட்க வைக்கிறதுக்கு என்ன கையில், நம்ம கையில என்ன இருக்கு தெரியுமா? இது போதும். ஃபுல்லா அப்படியே நம்மளை நேரத்தை திருடவும் அழிக்கவும் கல்லவும் வருகிறான். வேற ஒன்றுக்கும் வர்றான். நம்ம நேரத்தை திருடிடுவான், நம்ம மனசை திருடிடுவான், நம்முடைய ஹெல்த்தை திருடிடுவான். அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா உலக ஆசாபாசங்களை தேடி போயிடுறான். சம்பாத்தியம் வீணா போய்விடும். பட் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காலில் எழுப்பி போகும்போது ஆண்டவருக்கு கரத்தை பிடிச்சிட்டு நீங்க போகணும். வசனத்தை கை கொண்டு கேட்டு கை கொள்ளுகிறவர்கள் இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. சங்கீதத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நல்ல கவனிங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கு என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் கற்பனைகளை நீ கை கொண்டு, நீ கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது சத்துருக்களை காட்டிலும் அதாவது உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா தேவனுடைய கட்டளை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நல்ல கவனி, தானியேல் வழக்கம் போல 3 வேளை ஜெபிச்சான். சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? அவனை தூக்கி எங்க போட்டாங்க? ராஜாட்ட சொல்லி ஒரு இது எழுதி, பத்திரம் எழுதி, ராஜாவை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கக்கூடியவங்கள சிங்க கோயில போடணும்னு ஒரு பெரிய எடிக்ட் போட்டான், கட்டளை. ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. சிங்க கோயில கொண்டு போட்டாச்சு. ஆனா தானியேல் வழக்கம் போல ஜெபம் பண்ணா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, சிங்கக்குட்டிகள் தேவனால் தங்களுக்கு இறை, பாலசிங்கம் தேவனால் தங்கள் இறை கிடைக்கும் என காத்துக்கிட்டு இருக்குமா. நிச்சயமாக அந்த சிங்க குகையில சிங்கத்துக்கு சாப்பாடு 2 நாள் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா தானியேல் உளுந்துதான் அடிச்சு சாக்கணும், கொல்லணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுமா? சிங்கத்தை நீ இப்ப சாப்பிடாத, உனக்கு டின்னர் கிடையாது, காலைல பிரேக்ஃபாஸ்ட் தர. சிங்கம் வச்சிருக்கான். ஆமா, இவன் ரொம்ப எலும்பு தோலுமெல்லாம் இருக்கான். 85 வயசு தானியேல் சாப்பிடல. அடுத்த நாள் ராஜா காலையில, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தா. ஆமா, நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன், கடவுளுக்கு உண்மையா இருந்தேன், அதனால என்னை தப்பு வைத்தார். ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு கூப்பிடுறா சத்துருக்கள் எல்லாம். அவனை தூக்கி போட்டாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் சிங்கத்துக்கு. என்ன சொல்ல வர, உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் யார் வந்தாலும் நீங்க ஞானம் உள்ளவனா இருப்பீங்க. சிங்கங்கள் வரும், சிங்க குகைகள் வரும், ஜெயம் பெறுவீங்க. அடுத்தது தேவனுடைய வசனங்கள் தியானம். தியானிக்கிறது என்ன? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம். நல்லவர் ஆண்டவர். அப்படியே நீங்க ஒரு நண்பன் கூட பேசுறது போல பழகணும். இங்க வேலை செய்யறீங்கன்னு வைங்களேன், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் போட்டு நோண்டாதங்க, அதுல எல்லாம் நீங்க சிந்திக்காதங்க பிரதர். இந்த வசனங்களை தியானிச்சுக்கிட்டே இருங்க, மீதி காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு. ராத்திரி தானியேல் உள்ளுக்கு கிடக்கும் பொழுது அவன் தேவனை துதிச்சுக்கிட்டு தான் இருந்தான். மீதி காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு? ராஜாவை ராத்திரி முழுவதும் ஜெபிக்க வச்சாரு. தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்களும் ஜெபிச்சிருப்பாங்க. எசேக்கியேல் அந்த ஊருக்குள்ள இருந்தாரு, அவரு ஒரு பக்கம் ஜெபிச்சிருப்பாரு. யூதர்கள் ஒரு பக்கம் ஜெபிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. நீங்க என்ன செய்யணும்? தியானமா இருக்கு. நீ அப்படி தியானிக்கும் பொழுது உங்க வாத்தியார் போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். நான் எதுக்கு இதை கொண்டு வர்றேன்னா, பின்னால உங்களை பைபிளுக்குள்ள கூட்டு போவேன். ஆனா பைபிள் வேதாகமத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? நீ எந்த மதமா இருந்தாலும் சரி,
உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை கையெழுந்த வேதாகமும், நீ எப்படி வாழணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும், நீ எப்படி பேசணும், நீ எப்படி உன் குடும்பத்தை நடத்தணும், எப்படி உன் பிள்ளைகளுக்காக மன்றாடணும், நீ எப்படி உன் முகம் பிரகாசிக்கணும். தேவனுடைய சமூகத்துல இருந்து வரும் பொழுது மோசேனுடைய முகம் பிரகாசித்தது போல உங்க முகமும் பிரகாசிக்கும் ஐயா. உங்க வாத்தியாரா காட்டில நீங்க ஞானமா இருப்பீங்க. நான் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் இந்த வசனத்தை காட்டி. உங்க டீச்சரை காட்டில நீ பெரிய பிரில்லியண்டா மாறுவ. அடுத்தது, உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறபடினால் முதியோர்களை பார்க்கிலும், உங்களுக்கு இப்போ 40 வயசு வைங்களேன், நீங்க வேதத்தை கை கொள்ளும் பொழுது ஒரு 80 வயசுக்குள்ள ஞானம் உங்களுக்கு இப்பவே வந்துடும். அப்ப 80 வயசுக்கு நீங்க போகும்போது 160 வயசுல ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குமோ அவ்வளவு ஞானம் உண்டாயிருக்கு. சத்துருக்களை காட்டில நீ அதிக ஞானம் உள்ளவனாய் மாறுவாய். உங்க கம்பெனியில நிறைய பேர் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், கர்த்தர் உங்களை ஞானம் உள்ளவனாய் மாறு. நீங்க நடந்து போனாலே வித்தியாசம் தெரியணும். உங்களுக்கு கற்று தந்த ஆசிரியர்களை காட்டிலும் உங்களை அதிக அறிவுள்ளவராக மாற்றுவார். மாத்திரமல்ல, முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றும். சரி, இப்ப நான் நேர பைபிளுக்குள்ள போறேன். பைபிள்ல எவ்வளவு புத்தகங்கள், 39 புத்தகங்களை சொல்லி கொடுத்தேன். சிம்பிளா அந்த சார்ட் மாத்திரம் உங்களுக்கு போட்டு தரேன். இத 3 பாகமா பிரிச்சிருக்கிறேன். பெரிய இந்த வலது கை பெரிய சரித்திரம் மேல 5, கீழே 12, தலையில 5, இந்த கையில 5, கீழே 12. இது அவ்வளவு 39 புத்தகங்களை சுலபமா சொல்லி தரப்போம். ஞாபகம் வச்சுக்கிடணும் நீங்க. 5, 12, 5, 5. ஏன் இங்கன்னா இதுதான் பாடல்கள். அப்ப பெரிய சரித்திரம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராக எண்ணாகமம். இந்த ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளாகவும் நம்ம போறோம். ஆதி உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய துவக்கத்தை சொல்லுகிற ஒரே புத்தகம் வேதாகமம். பிகினிங் உள்ள ஒரே புத்தகம். கடந்த கால பிகினிங், துவக்கம் எப்பொழுது என்பது வேற அங்கேயும் தெரியாது. அதே மாதிரி வருங்காலம், எட்டர்னல் ஃபியூச்சர், நித்திய காலம் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த வேத புத்தகம் செய்கிற வேலை என்னன்னா, நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்கணும். ஒரு ரட்சிப்பு என்ற ஒரு தங்க இழை அந்த வேதம் முழுவதும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்களும் நானும் இந்த புத்தகத்தை எடுத்து அப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஒரு புஷ்டியான நீர்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்ட அலரி செடிகளுக்கு அப்படி பச்சை 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 தோட்டம் அப்படி இருக்கும். எங்க ஊர்ல இங்க எப்படியோ அங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் எப்படின்னா சிக்கன் எல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரோசன் தான் வாங்குவோம், ஃப்ரிட்ஜில் கிடக்கும். அது ஃப்ரிட்ஜ்லயே கிடக்கும். கடையிலையும் இதுல ஃப்ரீசர்ல போட்டிருப்பான். அவன் எத்தனை மாசம் போட்டிருக்கானோ தெரியாது. அப்புறம் நாங்க வாங்கிட்டு வந்து வீட்லயும் ஃப்ரீசர்ல கிடக்கும். ஏன்னா டெய்லி போக முடியாது, தூரம். அப்பப்போ தேவைப்படும் பொழுது எடுத்து தண்ணியில போட்டு டீஃப்ரோஸ்ட் பண்ணி, கட் பண்ணி, சிக்கன் எல்லாம் பண்ணி, ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். அது மாதிரி இந்த வேத வசனம் எப்படின்னா, நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் போடுற மாதிரி, சிக்கனை போடுற மாதிரி போட்டு விட்டுருவாங்க பைபிளை. பைபிளை வாசிக்காம சும்மா வச்சுட்டா அப்படி புஷ்டியா இருக்குமா? எப்படி சிக்கனை அடிச்சு சாப்பிட்டு எல்லாம் வச்சு ஃப்ரை எல்லாம் பண்ணி அப்படி சாப்பிட்டாதான் நம்ம வெயிட் போடுவோம்ல. அதே மாதிரி வேதத்தை நீ வாசிச்சாதான் உன் வாழ்க்கை மாறுமே தவிர உன் வாழ்க்கை மாறுது. பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சாலும் இது பண்ணாலும் நான் பைபிள் வேதாகமத்தை குறிச்சு இன்னொரு குறிப்புக்கு வரும். அப்போ
இந்த 5 சரித்திர புத்தகங்கள் ஆதியாமை, ஆத்திராமை, லேவியரா, எண்ணாகமம், மோசே எழுதினார். அடுத்தது சிறிய சரித்திரம். முத 3 ஞாபகம் வச்சுக்கிட்டோம். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். அடுத்தது 6 ஈஸியா வந்துடும். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜா, 2 ராஜா, 1 நாளா, 2 நாள். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். அப்புறம் தலையில பாடல்கள், யோபு, சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி, ஒண்ணு. அப்புறம் ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இது பெரிய தீர்க்க தரிசனம். பின்ன அந்த 12 சின்ன பிள்ளைகள் எல்லாம் மெமரைஸ் பண்ணிடணும். ஓசியா, யோவேல், ஆமோஸ், உபதியா, யோனா, மீகா, நாகும், ஆவுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்லியா, அந்த 12 வந்துடணும். 3 படிக்கும். இதெல்லாம் அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்க மொபைல்ல நீங்க பிடிஎஃப்ல வரும், பார்த்துக்கிடலாம். அப்பப்போ படிச்சு ஞாபகப்படுத்திக்காங்க. அத இன்னொரு இதை சிம்பிளா கொடுத்துருக்கிறேன் பாருங்க, கையில கொடுத்துருக்கிறேன். இந்த பைபிள் புக்ஸ் முழுவதும் வலது பக்கம் இங்கிலீஷ்லயும் இந்த பக்கம் தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன். தேவையுள்ளவர்கள் இதை நீங்க எப்பவும் உங்க, அதாவது நான் என்ன சொல்ல வரேன், வேதாகம புத்தகங்கள் உங்க ஃபிங்கர் டிப்ல, உங்கள் விரல் நுனியில அப்படியே நிக்கணும். பார்த்தா கைய பார்த்தா ஓகே, இந்த பையன் இதை பார்த்தா ஆதியாமை, ஆத்திராமை, லேவியரா ஞாபகம் வரும். 5 புத்தகங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறேன் நிறைய. சென்னையில கூட ஒரு சர்ச்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க என்னுடைய நோட்ஸ். இது எப்பவும் எந்த ராத்திரி போனாலும் உங்களுக்கு மறக்காது. இதுதான் 3, 9, 9, 27 புத்தகங்களையும் பழைய ஏற்பாடு கொடுத்திருக்காங்க. புதிய ஏற்பாடுன்னு அடுத்தால வரும் பின்னால, பின்னைக்கு. இது போக நிறைய இதுகள் இந்த புத்தகங்கள்ல யார் யாருக்கு எது எது எழுதப்பட்டதுன்னு, இந்த எஸ்பெஷலி தீர்க்க தரிசன புத்தகங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இங்க நான் சைட்ல கொடுத்திருக்கேன். ஏசாயா யாருக்கு எழுதப்பட்டது, எரேமியா யாருக்கு எழுதப்பட்டது. நல்ல ஞாபகம், நான் மெசேஜ்னு கொடுக்கல, இது ஸ்டடியும் உங்களுக்கு புரிகிற வகையிலும் கொண்டு வருகிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. பிரதர் ஜான் என்கிட்ட தான் சொன்னாங்க, ரொம்ப டஃபா வேண்டாம், ரொம்ப சிம்பிளா கொண்டு போங்க. இது தெரிஞ்சால் நல்லது. இந்த ஒவ்வொரு புத்தகங்களும் யாருக்கு எழுதப்பட்டது, ஏன் இஸ்ரேல்னா என்ன, யூதேயானா என்ன, ஏதோமியர்னா யாரு, அசீரியானா யாரு, இல்லையா, இதெல்லாம் தெரியணும் நமக்கு. வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த பின்னணியம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனா ஒண்ணு நான் திரும்பியும் சொல்லித்தரேன், வேதாகமத்தை எப்படி சிக்கனை அடிச்சு சாப்பிட்ட மாதிரி கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் வாசிக்கணும். தினமும் வாசிங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நீங்க வாசிங்க. சில பேர் பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. நான் அந்த நாட்கள்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ணேன். வேதாகமும் தினசரி குறிப்பு எழுதினால் எப்படி இருக்கும், வேதாகமத்தின் தினசரி குறிப்பேடு. ஒரு வேத புத்தகம் தினக்குறிப்பு எழுத ஆரம்பித்தால் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கற்பனை. இது கற்பனை தான், ஆனா உங்களுக்கு புரியும். வாழ்நாள் முழுவதும் இது மறக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வேத புத்தகம் ஒரு டைரி எழுதுதுன்னு வைங்களேன், அது எழுதுது. ஒரு மனுஷன் டைரி எழுதுவான்ல, அது மாதிரி பைபிள் ஒரு டைரி எழுதுது. கற்பனை இது. ஜனவரி 10ஆம் தேதி நான் புதுமண தம்பதியர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டேன். கிஃப்ட் பைபிள கிஃப்டா கொடுத்திருக்காங்க. யாருக்கு கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு. அவங்க வீட்டுல போய் பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்த்தா பைபிள். என்னை பிரித்து பார்த்து வேதாகமம் என்று தெரிந்ததும் ஓரம் கட்டி விட்டனர். இது பைபிள் அங்க வச்சிரு, அது பைபிள் அங்க வச்சு. நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. என்னது? ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர் வாஸ், கிளாக். மீதி எல்லா பொருளும் எங்க இருக்குது? வரவேற்பறையில் அலங்காரமாக வைக்கப்பட்டன. நானோ, பைபிள் சொல்லுது, என்னையோ எங்கேயோ ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டேன். ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மாசம் வரை நான் நியூஸ் இல்லை. பைபிள் அங்கேயே கிடக்குது, எங்க கபோர்ட்ல.
அப்போ ஒரு நாள் 25ஆம் தேதி ஒரு வாரத்துக்கு முன்னால சர்ச்சில் பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு பைபிள் கொண்டாடுறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. வேற வழி இல்லை. இப்போ பைபிளை எப்படி எடுத்துட்டு போறாங்களா? கடந்த வாரம் சபையில் போதகர் வேத புத்தகம் கொண்டு வராதவர்களை கை உயர்த்த சொன்னபடியா இன்று நான் ஆலயத்திற்கு கைப்பையினுள் பேக்ல உள்ளுக்கு வச்சு மறைச்சு, ஏன்னா வெளியே கையில தூக்கி போன வெக்கம். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கு காலையில என்னை தேடினது எனக்கு ஆச்சரியமா பைபிள் சொல்லுது. என்ன தேடினாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தா, கணவர் ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதால் அதற்கு முன்பு கண்ணில் படுகிற ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வாசிப்பதற்காக என்ன தேடினார். சிலவங்க பைபிள எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நான் இன்டர்வியூக்கு போறேன், அதனால ஆண்டவரே என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னால பைபிளை திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை வாசிட்டு போவாங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னால அப்படி பார்க்க கூடாது. நிறைய பேர் அதுக்குதான். இன்று வீட்டுல மோதிரம் காணாம போச்சு. வேலைக்காரிக்கு மேல சந்தேகம். உடனே வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இந்த பைபிள் மேல அடிச்சு சத்தியம் பண்ணு நீ எடுக்கலன்னு. இது பிராக்டிக்கலா நடக்கிற சம்பவம் ஐயா. உங்க வாழ்க்கையில வேதாகமும் அப்படி இருக்க கூடாது. உங்க பைபிள் எவ்வளவுத்துக்கு அழுக்கா இருக்குதோ பாருங்க, எவ்வளவுத்துக்கு உங்க பைபிள் அழுக்கா இருக்குதோ அவ்வளவுத்துக்கு உங்க இருதயம் சுத்தமா இருக்கும். உங்க பைபிள் எவ்வளவுக்கு சுத்தமா இருக்குதோ அவ்வளவுக்கு உங்க இருதயம் அழுக்கா இருக்கு. ஞாபகம் வச்சுக்காங்க. இன்னொன்னு, செப்டம்பர் பல மாதங்கள் போச்சு, இன்னும் ராத்திரி தேடுறாங்க. எதுக்கு? மனைவி கெட்ட சொப்பனம் கண்டு அலறவே திடுக்கிட்டு விழித்து அவர்கள் என்ன எடுத்து தலையெண்ணெய் இகழ வச்சுக்கிட்டாங்க. கெட்ட சொப்பனம் பைபிளை வச்சுட்டு தலையில வச்சு படுத்தா சொப்பனம் வராது. பைபிள் சொல்லுது, இனி நான் இங்கேதான் இருக்கணும் போல இருக்கு அப்படி. இன்னொரு செப்டம்பர் 15 வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு பிசாசு பிடிச்சிச்சு. பைபிளை தூக்கி தலையில வச்சு அடிச்சாங்களாம். இத பாருங்க, இம்மாதம் சபையில் வேத வினா போட்டியானபடியினால் இதுவரையிலும் என்னை தொடாத சிலர் எல்லோரும் அல்ல, கடந்த சில மாதங்களாக இரவு பகலம் லேவியராகவும் லூக்கா. ஏன்னா பைபிள் குவிஸ் எதுல இருந்து? லூக்காவுக்கும் லேவியராகும் புத்தகத்துல இருந்தா பைபிள் குவிஸ். எல்லாரும் உளுந்து கடந்து படிக்கிறாங்க. எதுக்கு? பரிசு வாங்கணும். பைபிளை வாசிச்சு தன்னுடைய வாழ்க்கை மாறணுங்கிறதுக்கு இல்ல. நிறைய பேர் அப்படிதான் வாசிப்போம். எங்க சர்ச்சில் எல்லாம் அப்படிதான் பயங்கர போட்டியா இருக்கும். இன்னும் பலர் அதுலயும் பாருங்க, உண்மையிலே என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடன் படித்து தியானித்ததை நான் கண்ட பொழுது அவர்களை நித்தியம் மட்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆவல் இன்னும் அதிகமா என்னில் வந்து விட்டது. இந்த வசனம் உங்களை கொண்டு போய் நித்தியத்துல சேர்க்கும். உண்மையாகவே அது மேல ஒரு வாஞ்சை வைத்து நீ படிப்பாயானால் கொண்டு சேர்க்கும். குறிப்பு கடைசியாக, எனது டைரியை வாசிக்கும் சகோதர சகோதரிகளை, நீங்கள் உங்களது சுயநலத்திற்காகவே என்னை பயன்படுத்தி மற்ற நேரங்களில் என்னை புறக்கணிக்காதீர்கள். தினமும் என்னை பயன்படுத்துங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். ஏனெனில் என் வசனத்தினாலேயே நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள். இதை மறந்துடாதுங்க. இந்த வசனமே நியாயம் தீர்க்கும். 5 நிமிஷம் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வச்சுக்க, நான் ஆக்சுவலா ஒரு இது வச்சிருக்கிறேன், எப்படி தேவன் மனிதனை எவ்வாறு சிருஷ்டித்தார் என்று. கர்த்தருக்கு சித்தமானா அதுல நான் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி இந்த மாதிரி இதோட வரும், இந்த மாதிரி வரும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி வந்தது என்பதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறதெல்லாம் வேத வாக்கியங்களை, காரியங்கள் எப்படி இருக்கிறதா அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க பாத்தீங்கன்னா
பெரிய ஜனங்கள் தெசலோனிக்கேயர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன்னா வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். இந்த பைபிள் ஸ்டடியில நீங்க கலந்து கொள்கிறது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வேணும். உங்க கம்பெனில உள்ளவங்களுக்கு என்ன இந்த பசங்களை இப்ப இவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா மாறி இருக்காங்களே. ஓவர் டைம் எழுதணுமானா 2 மணிக்குன்னா 4 எழுதாதுங்க. பி ட்ரூத்ஃபுல், உண்மையா இருங்க. நீங்களும் நானும் உண்மை உள்ளவளா இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். பண்டிகை நாட்களிலும் ஒரு நிமிஷம் எதுவும் சொல்ல விரும்புறா பிரதர்? பண்டிகை நாட்களிலும் ஒன்றுனா புரியல. பண்டிகை நாட்கள்ல தேவைப்படுறப்ப பைபிள் எடுப்பாங்களா, அதையும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த கிறிஸ்துமஸ் அப்பப்ப பைபிள் எடுக்கிறத பண்டிகை நாட்கள்லயும் மட்டும் எடுப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. அப்படியா? சரி சரி, பரவாயில்ல. ஆமா ஆமா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போவாங்க, ரொம்ப சந்தோஷம். பண்டிகை கிறிஸ்தவர்கள் அது வேற. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறும். நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் தலையில கைய வச்சு எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. இன்னைக்கு முதல் நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவர், வேதத்தை தியானிப்பேன் ஆண்டவர், என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவர். அந்த பிள்ளைகளை இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. உங்களை நம்பி வந்திருக்காங்க ஆண்டவரே, உங்களை அபிஷேகத்தை நிரப்புங்க. பசுமையான ஒரு தோட்டத்தை போல இவர்கள் எல்லாம் மாறணும். இதன் மூலம் இந்த கம்பெனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமானா எல்லாரும் மனசுல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நிரப்புங்க. ஒரு யுத்த வீரனை போல அந்த பிள்ளைகள் நடக்க போறாங்க. எனக்குள்ளாக இயேசு ராஜா இருக்கிறபடினால எனக்கு எதிராக யார் வர முடியும்? உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் சகோதரனை சகோதரி. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவரு வேதத்தை நீங்க நேசிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அப்படியே அனைத்து முத்தம் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. வேலை பழுவிலிருந்து நல்ல இழைப்பாருது. கையின் சம்பாத்தியம் ஒரு பைசா வீணாக கூடாது. அது போல நேரம் வீணாகவே கூடாது. மொபைல் கண்ட அந்த கச்சடாக்கள் எதுவுமே இவருடைய இருதயத்திற்குள்ள போகக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம். குடி அவசியமில்லாத காரியங்களை விட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாற்றினார். இவர்கள் மூலம் இவர்கள் செல்லுகிற சபைகளும் இவர்கள் வேலை செய்கிற இடங்களும் இவருடைய குடும்பங்களும் இவருடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாச்சு. இயேசுவின் நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு இருக்கு. அந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதா. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை Thank you all. ரொம்ப சந்தோஷம் எல்லாரும். Thank you brother, thank you so much. Amen. Thank you brother. It was useful to you. Thank you pastor. The notes எல்லாம் அனுப்பி தரேன் brother, நீங்க எல்லாருக்கும் forward. Thank you pastor. Welcome. ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்தீங்க. ராதா, ரமணா, எல்லாருக்கும், சக்தி, மதி, Thank you pastor. Thank you. Okay. Thank you brother. Thank you.
சிஸ்டர் சாந்தி, தேங்க்யூ.